ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தது கோல் இந்தியா உற்பத்தி, நாட்டின் நிலக்கரி உற்பத்தியில் 80% கோல் இந்தியா நிறுவனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ், ஸோ இதுலேயுமே கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து அந்த கோல் உற்பத்தியை பண்ணக்கூடிய நிறுவனங்களில் வந்து 80% அந்த உற்பத்தியை வந்து பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியா நிறுவனம் அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் கல்கட்டால தான் ஸோ இந்த கோல் இந்தியா நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த வருடம் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் இந்த நிறுவனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், அதாவது அரசால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது பார்த்தீங்க அப்படின்னா மகாரத்னா என்டர்பிரைஸ். ஸோ இப்போ பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் சொல்லும்போது அதனுடைய அந்த ப்ராஃபிட் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸுக்கு. ஸோ மகாரத்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவரத்னா, அதே மாதிரி மினி ரத்னா. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கோல் இந்தியா நிறுவனம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடியாக வேற எங்கெல்லாம் இந்த கோல் சம்பந்தமான நிறுவனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில். ஸோ கடலூரில் வந்து நெய்வேலி லிக்னைட் லிமிடெட் லிக்னைட் கம்பெனி இருக்கு, என்எல்சி. ஸோ இது எந்த வருடம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு. ஸோ இது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த டைம் வந்து நம்முடைய நாடை வந்து பொருளாதாரத்தில் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு